ஒவ்வொரு ஊரையும் அறிந்திடும் வகையில் பெயர் பலகைகள் அமைக்கப்படுகின்றன. இவற்றின் மூலம் ஊர் பெயரை அறிந்திட முடியும் என்றாலும் முக்கியத்துவத்தையும் அடையாளத்தையும் சிலைகளை உணர்த்துகின்றன. இதன் அடிப்படையில் சேலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரவுண்டானா பகுதிகளில் அப்பகுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்திடும் வகையில் வைக்கப்பட்டுள்ள சிலைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டிற்கு செல்லும் பிரதான சாலையில் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள ரவுண்டானாவில் மான்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை எதிர்நோக்கி மான்கள் குடும்பமாக காத்திருப்பது போல அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் குழந்தைகளை கவரும் வகையில் உள்ளன. இதேபோன்று சேலம் தளவாய்ப்பட்டியில் உள்ள ஆவின் பால் பண்ணை ரவுண்டானாவில் கன்றுக்குட்டியுடன் பசுமாட்டின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் 6 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படும் ஆவின் செல்லும் பிரதான பகுதியில் வைக்கப்பட்டுள்ள இந்த சிலை விவசாயிகளை கவரும் வகையில் உள்ளது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சேலம் உருக்காலை பிரதான சாலையில் 17 அடி உயரத்தில் வைக்கப்பட்டுள்ள வீணை சிலை இசை ஆர்வலர்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு அருகில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள புதுரோடு ரவுண்டானாவில் வைக்கப்பட்டுள்ள இந்த சிலை அப்பகுதியின் புதிய அடையாளமாக மாறியுள்ளது. வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம், மனதின் மகிழ்ச்சிக்கு இசைக்கல்வியும் முக்கியம் என்பதை உணர்த்திடும் வகையில் புத்தகங்களுடன் கூடிய வீணை சிலையாக வைக்கப்பட்டுள்ளது. இசைக்கருவிகளின் அரசியான வீணைக்கு சிலை வைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் இசை ஆசிரியர் ஸ்ரீரஞ்சனி. நம்ம அரசு இசைப்பள்ளிக்கு வரும் வழியில் ஒரு பெரிய வீணை வச்சுருக்காங்க. அது நிச்சயமாக ஒரு இசைக்கருவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கலைகளின் அரசியான சரஸ்வதிக்கு இருக்கக்கூடிய வீணையை அதுவும் புத்தகத்தின் மேல் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா இசைப்பள்ளியில் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குற மாதிரி தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா இசையை நீங்கள் யூஸ்வலாக எல்லாருமே ஒரு மன திருப்திக்காக கேட்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இசையை படித்து அதுலேயும் நம்ம முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்கலாம். இசைப்பள்ளிக்கு எல்லோரும் படிக்கிறதுக்கான ஒரு சிம்பலாக நிச்சயமாக அது இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அரசு இசைப்பள்ளியை அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள வீணை சிலை மேலும் பலருக்கு இசை ஆர்வத்தை தோண்டி இசை கற்க வைக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இசைப்பள்ளி மாணவர்கள். இசைக்கருவிகளுடைய அரசி அப்படின்னு வீணையை சொல்லுவாங்க. இசைப்பள்ளி வர வழியிலேயே வீணை வச்சிருக்கனால நிறைய பேருக்கு இசைப்பள்ளி இசை இங்கே இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மூலயமா நான் அந்த வீணையை பார்த்துட்டு நிறையா மக்கள்கள் பார்த்துட்டு இது என்னடா இங்கே புதுசாக சிலை இருக்குது, வீணை சிலை, இது மூலயமா நிறைய பேர் இங்கே இசைப்பள்ளின்னு ஒன்று இருக்கிறது நிறையா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது நல்லா இருக்குது. எங்களுக்கு புதுசாக இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி வீணை சிலையெல்லாம் பார்க்குறது எங்களுக்கும் ரொம்ப புதுசாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. அந்த இடத்துக்கே ஒரு அழகு இருக்குது. ஒரு சங்கீத பூமின்றது, அந்த சேலமும் சங்கீத பூமின்றது அந்த இடத்துக்கே ஒரு அழகாக இருக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.